I'm Karunya, Assistant Professor, Department of Max CA, Sri Ramakrishna College of Arts and Science, formerly SNR Science College, Coimbatore. In this video, we're going to learn about Applet Programming. The first one is Introduction. An applet is a window-based Java program that is used for internet application. It runs inside the web browser and works at client side. An applet is embedded in an HTML page using the applet or object tag and hosted on web server. Applets are used to make the website more dynamic and entertaining. A web page can now contain not only a simple text or static image, but also can produce graphics, sound and மூவிங் அண்ட் இமேஜ். ஆப்லெட்னா ஒரு விண்டோ பேஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமை தான் நம்ம ஆப்லெட்னு சொல்கிறோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் வேண்டி யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்லெட்ஸ் வந்து எங்கே ரன் ஆகும் அப்படின்னா உன்னோட வெப் ப்ரௌசரில் தான் வந்து ரன் ஆகும். உனக்கு பார்க்கறதுக்கு வெப் ப்ரௌசரில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் ஆக்சுவலாக அது வந்து எங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா கிளைண்ட் சைட் மீன்ஸ் நம்ம யூசர் சைட்ஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஆப்லெட்ஸ் வந்து உன்னோட வெப் பேஜில் எப்படி எங்கே யூஸ் பண்ணுற அப்படின்னா ஒரு HTML டாக்குமெண்ட் மூலியமாக தான் வந்துட்டு உன்னோட ஆப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற. அப்படி யூஸ் பண்ணும்போது உன்னோட வெப் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைனமிக்காகவும் என்டர்டைனிங்காகவும் இருக்கும். அப்போ வந்துட்டு இது வந்து எப்படி இருக்கும், டைனமிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி சவுண்ட்ஸு, மூவிங் அண்ட் இமேஜஸ், அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறதா வந்துட்டு என்னன்னா ஆப்லெட்ஸ். இதுக்கெல்லாம் ஆப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் ஆப்லெட். ஆல் ஆப்லெட்ஸ் ஆர் சப் கிளாஸஸ் ஆர் either directly or indirectly of java.applet.applet class. Applets are not standalone programs. Instead, they run within either a web browser or an applet viewer. JDK provides a standard applet viewer tool called applet viewer. In general, execution of an applet does not begin at a main method. Output of an applet window is not performed by system.out.println. Rather, it is handled with various AWT methods such as drawstring. The first one is உன்னோட ஜாவாவில் ஆப்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்லெட்டில் நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. என்னென்ன அப்படின்னா இன்னிட் மெத்தடு, ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பெயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் மெத்தட், டிஸ்பிளே மெத்தட், டெஸ்ட்ராய் மெத்தட், இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா உன்னோட ஆப்லெட் கிளாஸ்க்குள்ளே இருக்கும். அந்த ஆப்லெட் கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது அப்படின்னா உன்னோட ஆப்லெட்டுங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. அதை வந்துட்டு நீ வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இம்போர்ட் ஜாவா டாட் ஆப்லெட் டாட் அந்த ஆப்லெட்டோட நேம் கொடுப்பீங்க. அப்படிதான் வந்துட்டு உன்னோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. The next one is it's not standalone program. Standalone program means a software installed in one computer and used by only one person. For example, system calculator, Adobe Photoshop, Microsoft Office. உன்னோட சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு அந்த டைமில் இன்னொரு சிஸ்டமில் இருக்க வேர்ட் டாக்குமெண்ட்டை யாராச்சும் ஷேர் பண்ணி வேறு சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பாக அது வந்து முடியாது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டலோன் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். ஆப்லெட் வந்து ஸ்டாண்டலோன் ப்ரோக்ராம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து ரெண்டு விதமாக ரன் பண்ண முடியும். முதல்ல பார்த்த மாதிரி தான். எப்படி அப்படின்னா வெப் ப்ரௌசர் மூலியமாவோ ஆப்லெட் மூலியமாவோ. அந்த ஆப்லெட் வந்து என்ன, அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிட். அதை வந்து எது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா JDK வந்து ப்ரொவைட் பண்ணுது. அந்த JDKனா என்ன, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வந்து எங்கே இருக்குது, உன்னோட ஜாவா என்விரான்மெண்ட், ஹோல் என்விரான்மெண்ட். ஜாவா எடுத்துட்டு அப்படின்னா அதை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். என்ன மாதிரி அப்படின்னா JDKவாவும் APIயாவும் டிவைட் பண்றோம். APIனா என்ன அப்படின்னா உன்னோட பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்லெட் பேக்கேஜ், IO பேக்கேஜ், அந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்றதா வந்துட்டு API. அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்றோம். ஜாவாவோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி தான் வந்து APIன்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த JDK வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் கிட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சிருக்கிறதா வந்துட்டு JDK. அதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா உன்னோட ஜாவாவை கம்பைல் பண்ணுறக்கானது, அப்புறம் ரன் பண்ணுறக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதா வந்துட்டு ஜாவா டெவலப்மெண்ட். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி இருக்குது, ரன் பண்ணுறதுக்கு ஜாவா. ஆப்லெட்டை வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்லெட் வியூவர். அது வந்து எது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா JDK ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் அன் ஆப்லெட் டஸ் நாட் பிகின்ஸ் அட் மெயின் மெத்தட். உன்னோட மெயின் மெத்தடில் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸிகியூஷனும் வந்துட்டு இதாகிறது இல்லை ஆப்லெட்ல. பட் சாதாரண ப்ரோக்ராம்ல உன்னோட எல்லாவோட எக்ஸிகியூஷனும் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உன்னோட மெயின் மெத்தட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட்புட் ஆஃப் அன் ஆப்லெட் விண்டோ இஸ் நாட் பெர்ஃபார்ம்டு பை system.out.println. இதோட மீனிங் என்ன அப்படின்னா உன்னோட சாதாரண ப்ரோக்ராம்ல உன்னோட அவுட்புட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா system.out.println வச்சு தான் டிஸ்பிளே ஆகும். பட் இதே வந்துட்டு ஆப்லெட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு உனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ட்ரா ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்றோம். அதே ஒரு ஷேப்ஸ், கலர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபில் கலர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஷேப்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா அது என்ன ஷேப்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் வந்து டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா ட்ரா ரெக்ட் யூஸ் பண்ணுவோம். லைன் வரையணும் அப்படின்னா ட்ரா லைன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே எது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா AWT வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் local and remote applet. Local applet, an applet developed locally and store it in local system. It does not need any internet connection for creating a web page. So local system does not require the internet connection. அதாவது என்ன அப்படின்னா உன்னோட சிஸ்டம்ல நீ டெவலப் பண்ணி உன்னோட சிஸ்டம்லேயே சேவ் பண்ணி வச்சு ரன் பண்ற, அதுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவைப்படாது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லோக்கல் ஆப்லெட்னு சொல்றோம். Next one is remote applet. Remote applet. What is mean by remote applet? Applet can be developed and store it on remote system, that is anywhere at any system. If the system can be connected with internet, then we can download the applet code from any system and store it on your local system, then run it on web browser or applet viewer. அதாவது என்ன அப்படின்னா உன்னோட லோக்கல் சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருக்க உன்னோட ஃபார் எக்ஸாம்பிள்
காலேஜில் சேவ் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம் லேப்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்க சிஸ்டம்ல லேப் சிஸ்டம்ல இதை வந்து நீ வீட்டில் போய் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் மெயில் பண்ணி வச்சுக்கிறேன் மெயில் பண்ணி வச்சுட்டுனா அது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கும் உன்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் வீட்டுக்கு போயிட்டு நீ வந்து உன்னோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த லேப்டாப்ல நெட் கனெக்ட் பண்ணி நீ டவுன்லோட் பண்ற ஜிமெயில் இருந்து டவுன்லோட் பண்ணி உன்னோட லேப்டாப்ல வீட்டில் இருக்க உன்னோட லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அங்கே ரன் பண்றீங்களா ஸோ அப்போ வந்துட்டு அந்த கோடை டவுன்லோட் பண்றதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிமோட் ஆப்லெட்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு ஆப்லெட் டிஃபர் ஃப்ரம் அப்ளிகேஷன் Java application and applet. Java application contain a main method and applet does not contain a main method. உன்னோட ஜாவா அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு கம்பல்சரி உன்னோட மெயின் மெத்தட் வேணும் ஏன்னா எல்லா எக்ஸிக்யூஷனுமே அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பட் ஆப்லெட்ல வந்துட்டு மெயின் மெத்தட் வந்து தேவைப்படாது அங்கே வந்துட்டு வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உன்னோட init மெத்தட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டஸ் நாட் ரெக்வயர் தி இன்டர்நெட் கனெக்ஷன் டு எக்ஸிக்யூட் ரெக்வயர் த இன்டர்நெட் கனெக்ஷன் டு எக்ஸிக்யூட் உன்னோட ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்றதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுறது கிடையாது பட் அதை வந்துட்டு ஆப்லெட்டை ரன் பண்றதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது எங்க அப்படின்னா அதே உன்னோட லோக்கல் ஆப்லெட்டா இருந்துச்சுன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படாது ரிமோட் ஆப்லெட்டா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து internet connection தேவைப்படுது the next one is standalone application is a part of an application standalone application என்னன்னு முதல்லயே பார்த்திருக்கோம் அது வந்துட்டு ஜாவா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷனா இருக்கும் ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன் பார்ட் ஆஃப் அ வெப் பேஜ் அப்படின்னா என்னன்னா உன்னோட ப்ரோக்ராம்ல உன்னோட வெப் பேஜை கிரியேட் பண்றதுக்கு நீ ஆப்லெட்ஸ் யூஸ் பண்றியா ஸோ அதான் வந்து பார்ட் ஆஃப் அ வெப் பேஜ் கேன் பி ரன் வித்வுட் ப்ரௌசர் ரெக்வயர் த வெப் ப்ரௌசர் அதாவது உன்னோட ஜாவா அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுறதுக்கு வெப் ப்ரௌசர்ஸ் தேவைப்படாது ஆப்லெட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு வெப் ப்ரௌசர்ஸ் தேவைப்படும் யூசிங் தி ஸ்ட்ரீம் ஐஓ கிளாஸஸ் யூஸ் தி GUI interface provided by the AWT Swings உன்னோட ப்ரோக்ராம்ல இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஃபைல்ஸ் யூஸ் பண்ற அப்படின்னா அங்க வந்துட்டு நீ என்ன ஸ்ட்ரீம் கிளாஸஸ் யூஸ் பண்ற அதாவது டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி ஸ்ட்ரீம் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்றீங்க பட் ஆனா ஆப்லெட் அந்த மாதிரி என்ன ஒரு இதுவே வந்து யூஸ் பண்றது கிடையாது ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா மெயின் மெத்தட்ல இருக்கும் ஆப்லெட்டோட என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா init மெத்தட்ல இருக்கும் மெயின் மெத்தட் சொன்னல உன்னோட அப்ளிகேஷன் வந்துட்டு மெயின் ஃபுல் எக்ஸிக்யூஷனும் மெயின் மெத்தட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது உன்னோட ஆப்லெட்ல எல்லா எக்ஸிக்யூஷன் பார்ட்டுமே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா init மெத்தட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது generally used for console program generally used for GUI interface console program means console program is a program which runs in a command prompt window it does not have any graphical user interface that is does not have any flash input sound etc அதாவது நீங்க இதுக்கு என்ன எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா உன்னோட C++ ப்ரோக்ராமை சொல்லலாம் அதில் வந்துட்டு ப்ரோக்ராம் போட்டு எங்க உனக்கு அவுட்புட் வருது ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி அதில் அவுட்புட் வரும் அதில் எந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே வராதா ஸோ நீ என்ன கொடுக்குறியோ அதுக்கான அவுட்புட் மட்டும் டெக்ஸ்ட்டாக வந்துட்டு வரும் அதுதான் வந்துட்டு கன்சோல் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம் பட் இதே ஆப்லெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு GUI இன்டர்ஃபேஸ் சவுண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாம் வரக்கு வந்து யூஸ் பண்ணுறதா வந்துட்டு என்னன்னா GUI ஆப்லெட் preparing to write an applet. Let us consider the situation. We go for an applet. The first one is when we need something dynamic to be included in the display of web pages, and the second one is when we require some flash output. Then we want to create a program and make it available on the internet for us by others on their computers. The next one is the steps involved in developing and testing an applet. The first one is building an applet code, that is creating a Java program with extension of .java file. After your creation part, the Java compiler compiles the Java program and create an .class file, that is an executable file. Designing a web page using the HTML tags, preparing the applet tags, incorporate applet tags into your web pages, finally create the HTML file with the extension of .html. Then go to command prompt and test the applet codes. The next one is building an applet code. Building an applet code in our applets, consider the two classes from the Java class library. The first one is applet and the second one is graphics. Applet class containing the java.applet package. It provides life and behavior to the applet through its methods such as init, stats and paint method. The paint method of applet class, when it's called, actually display the result of the applet code on the screen. The output may be a text, graphics or sound. The paint method requires graphics object as arguments. It is defined as public, void, paint, graphics and G. பில்டிங் ஆப்லெட் குள்ள ரெண்டு விதமான கிளாஸஸ் யூஸ் பண்றோம் என்ன அப்படின்னா ஆப்லெட் அண்ட் கிராபிக்ஸ் ஆப்லெட் கிளாஸ் வந்துட்டு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் அதில் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்லெட் கிளாஸ்க்குள்ள இன்னட் பெயிண்ட் மெத்தட் ஸ்டார்ட் மெத்தட் இதெல்லாமே வந்துட்டு யூஸ் பண்றோம் கிராபிக்ஸ்ல என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு டிஸ்பிளே பண்றதுக்கு அப்புறம் ஒரு லைனை வந்து ட்ரா பண்றதுக்கு ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்றதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிராபிக்ஸ்ல இருக்கு அந்த ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜஸ்குள்ள இருக்கு ஆப்லெட்டுங்கிற கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜ்குள்ள இருக்கு அப்படின்னா ஆப்லெட்டுங்கிற பேக்கேஜ்குள்ள இருக்கு ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம் import java.aw import java.applet.starன்னு சொல்லியிருக்கோம் கிராஃபிக்ங்கிற கிளாஸ் வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா AWTங்கிற பேக்கேஜ்குள்ள இருக்கு ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம் அது வந்து என்ன அப்படின்னா import java.awt.start. This is the syntax for building an applet code. The next one is example for the applet code. Import java.awt.start, import java.applet.start, public class abc extends applets, public void paint, graphics g.string, hello java 10, 100.
இதுல வந்துட்டு ரெண்டு பேக்கேஜஸ் கம்பல்சரி ரெண்டு பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுமா. ஸோ அதனால ரெண்டு பேக்கேஜஸ் யூஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பப்ளிக். இது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். கிளாஸ் வந்துட்டு பப்ளிக்கா நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் கிளாஸ் கீவேர்ட் ஏபிசிங்கிறது வந்துட்டு கிளாஸ் நேம் எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட். ஆப்லெட்ங்கிறது சூப்பர் கிளாஸ். ஹியர் மெயினா வந்துட்டு உன்னோட ஸ்ட்ரிங் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஆப்லெட்ல நீ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவ அப்படின்னா பெயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்க. ஸோ பப்ளிக் எப்போ போல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வாய்ட் பெயிண்ட் கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ்ங்கிறது வந்து கிளாஸ் கிராஃபிக். அதுக்கப்புறம் அஜிங்கிறது வந்துட்டு கிராஃபிக் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங். அது ஹலோ ஜாவாங்கிறது வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றதுக்கு டிரா ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்க. 10,20 வந்து வித் அண்ட் ஹைட். அதனோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா உன்னோட ஆப்லெட் விண்டோல ஹலோ ஜாவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹைரார்ச்சிக்கல் ஆர்டர். அது வந்து எப்படி உங்களோட ஆப்லெட் வந்து எந்த ஹைரார்ச்சிக்கல் ஆர்டர்ல வந்துட்டு இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்னா திஸ் இஸ் த சப் கிளாஸ் ஃபைனல் சப் கிளாஸ். அந்த ஃபைனல் சப் கிளாஸ் என்ன ஜாவா டாட் ஆப்லெட் டாட் ஆப்லெட் கிளாஸ். அந்த ஆப்லெட் கிளாஸ்ல எதுல இருந்துட்டு இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்னா ஜாவா டாட் ஏடபிள்யூடி டாட் பெயிண்ட். திஸ் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் java.awt.container thing. This is also inherited from java.awt.component. The main and super classes java.land.object. Applet lifecycle. Java applet inherits a set of default behaviors from applet class. It can be included some of the following states in applet. The first one is newborn or initialization state, and the second one is running state, and the third one is idle state, and the final one is delete or destroy states. The next one is diagram of applet lifecycle. This is the diagram for applet lifecycle. The first one is newborn state, running state, idle state, and the final one is dead state. The first state is initialization state. Applet enters this state when it is first loaded. This is the achieved by calling init method. The init method is the first method to be called. Initialization variable is in this method. This method is called only once during the lifetime of our applet. The first state என்ன அப்படின்னா உங்க newborn state தான் வந்துட்டு first state சொல்றோம். அந்த first stateல என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா init மெத்தட் யூஸ் பண்றோம். அதாவது உங்க ஆப்லெட் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா init மெத்தட். இந்த மெத்தட் தான் வந்துட்டு உங்களோட ஆப்லெட்டோட லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றோம். அந்த மெத்தட் கூட தான் உங்களுக்கு எல்லா வேரியபிள்ஸையும் இனிஷியலைஸ் பண்றோம். இந்த மெத்தட ஒன்லி ஒன் டைம் தான் வந்துட்டு ஆப்லெட்டோட லைஃப் டைம்லேயே கால் பண்ண முடியும். அந்த init மெத்தடோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் வாய்ட் init. இந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட்ஸ் கூட தான் வந்துட்டு எல்லா வேரியபிள்ஸும் இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. The next one is running state. Applet enters into running state when it calls start methods. The start method is called after init. It is also called to restart an applet after it has been stopped. Whereas init method is called only once. Start method may be called many number of times. Second state என்ன அப்படின்னா running state. இந்த running state எப்போ வரும் அப்படின்னா உங்களோட ஸ்டார்ட் மெத்தட நீங்க எப்போ கால் பண்றீங்களோ அப்போ வந்துட்டு உங்க இனிஷியலைசேஷன் ஸ்டேட்ல இருந்து அதாவது init மெத்தட்ல இருந்துட்டு ஸ்டார்ட் மெத்தட்க்கு உங்க ஆப்லெட் வந்து மூவ் ஆகும். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க எதை கால் பண்ணுவீங்க init மெத்தட கால் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும் உங்களோட ஆப்லெட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். சோ கிரியேட் ஆகி அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். சோ நீங்க ஸ்டார்ட் மெத்தட கால் பண்ணும்போது அந்த init மெத்தட்ல இருந்துட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டார்ட் மெத்தட்க்கு மூவ் ஆகும். அது வந்து ரன்னிங் ஸ்டேட் கரண்ட் ஸ்டேட்ல இருக்கும். அதை வந்து உங்களோட ஆப்லெட்டோட லைஃப் டைம்ல init மெத்தட் வந்து ஒரு டைம்ல கால் பண்றீங்க. பட் இந்த ரன் ஸ்டார்ட் மெத்தட் வந்துட்டு நீங்க எவ்வளவு டைம் ஆனாலும் கால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பர்டிகுலரா ஒரு ஆப்லெட் வந்துட்டு ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா அதை நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க எதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெத்தட் யூஸ் பண்றீங்க. சோ அப்போ வந்துட்டு உங்க ஒரு ஆப்லெட்ல வந்துட்டு நிறைய டைம்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க. அதனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் வாய்ட் ஸ்டார்ட். அந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட்ஸ்குள்ள அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க. The next one is idle or stop state. Applet becomes idle when it is stopped. Stopping automatically occurs when we leave the page. We can achieve this by calling the stop method. Stop method suspends applet execution until the user click on it. The third state வந்து என்ன அப்படின்னா idle or stop state. இது வந்து எப்படி அப்படின்னா உன்னோட பர்டிகுலர் டைமுக்கு உன்னோட ஆப்லெட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கணும், அதை வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஐடல் வந்து யூஸ் பண்றீங்க, அதாவது ஸ்டாப் மெத்தட் யூஸ் பண்றீங்க. அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா உன்னோட வெப்பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீ வெளியே போயிட்டா அப்படின்னா அங்க வந்துட்டு அந்த ஆப்லெட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா அங்க ஸ்டாப் மெத்தட் யூஸ் பண்றீங்க. இது எப்ப அப்படின்னா இதை வந்து எப்ப அச்சீவ் ஆகும், உன்னோட ஸ்டாப் மெத்தடை நீ எப்ப கால் பண்றியோ அப்பதான் வந்துட்டு இதாகும். அதனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் வாய்ட் ஸ்டாப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ். The final is dead state. Applet is said to be dead when it is removed from a memory. This occurs by calling the destroy method. The destroy method performs shut down the activities. It also remove the applets from the memory. அதாவது உங்களோட டெட் ஸ்டேட்ல ஆப்லெட் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா உன்னோட மெமரியில இருந்து ஆப்லெட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அங்க நீங்க டெஸ்ட்ராய் மெத்தட் வந்து யூஸ் பண்ணீங்க. ஸோ அதனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் வாய்ட் டெஸ்ட்ராய் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட்ஸ்குள்ள அதோட ஃபங்க்ஷன்ஸ்க்கான கோடிங்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. The final one is display the state. Applet moves to display the state whenever it has to perform some output operation on your screen. The paint method is called to accomplish this task. We have to override this method to display the required graphics. அதாவது உன்னோட ஆப்லெட்டோட அவுட்புட்டை நீ டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீ என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிக் வாய்ட் பெயிண்ட் அந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க. இந்த பெயிண்ட் மெத்தட்ல கிராஃபிக் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆர்குமெண்டா யூஸ் பண்றீங்க.
அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட்ஸ்குள்ள கொடுப்பீங்க. Designing a web page. A web page is basically containing a text on HTML tags that can be run by web browser or applet viewers. The Java source code can be prepared by any ASCII text editor like Notepad, Microsoft Word, etc. A web page is also known as HTML page or HTML document. It can be stored in file extension .html such as example.html. Web page is marked by an opening HTML tag and closing HTML tag. A web page can be divided into three major sections. The first one is command section, the second one is head section, and third one is body section. Here command section and head section is optional, but body section is mandatory. Command section. In this section containing commands about the web pages, it's important to include commands that tells what is going on the web page. The command lines begins at open bracket and exclamatory marks. Write your commands and closing brackets. The next one is head section. The head section is defined with the starting head and closing head tag. For example, give your title of your applet. In this head section, we use the title tag, opening and closing tag. In between your tag, give your title of your applet. The next one is body section. After your head section comes the body section. In this section contains the entire information about the web page and its behavior. We can set up many options to indicate how your page must be appear on the screen, like colors, location, sounds, etc. Finally, you close the HTML tag. Applet tag. The applet tag supplies the name of the applet to be loaded and tells the browser how much space the applet requires. The applet tag gives below specific minimum requirement of applet on the web page. Applet code is equal to hello java.class, width is equal to 400, height is equal to 200, and closing applet tag. This is applet tagல நீங்க மூணு விதமான requirements தேவைப்படுது. என்ன அப்படின்னா, first one code, the second one is width and height. Code எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, உன்னோட கிளாஸ் ஃபைல், அதாவது உன்னோட எந்த ஆப்லெட் வந்துட்டு நீ லோட் பண்ணுமோ அதனோட கிளாஸ் ஃபைல் வந்து கோடுங்கிற இதுல கொடுப்போம். த செகண்ட் ஒன் வித் அண்ட் ஹைட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, உன்னோட ஆப்லெட் விண்டோட வித் அண்ட் ஹைட். நார்மலா உங்க ப்ரோக்ராம் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் ஆகாது. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் ஆகாம நியூவா ஒரு விண்டோ கிரியேட் ஆகி அதுல தான் வந்துட்டு உங்களோட அவுட்புட் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த விண்டோவோட வித் அண்ட் ஹைட் தான் வந்துட்டு இங்க வித் அண்ட் ஹைட்டோட வேல்யூஸ் கொடுக்குறோம். First one, the name of the applet and width of the applet in pixel, height of the applet in pixel. The next one is more about applet tags. More about applet. We have used applet tag in its simplest form and includes several attributes that can help us better interact our applet into the overall design of the web page. The syntax of the applet tag in full form: applet code is equal code base is equal to code base URL, code is equal to unoda applet name dot class, alt is equal to alternate text, and name is equal to applet instance name, width is equal to pixel, height is equal to pixel, line is equal to align is equal to alignment, v space is equal to pixel, and h space equal to pixel. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா, ஆப்லெட்ல 3 பேசிக் ரெக்யர்மெண்ட் தான் பார்த்திருப்பீங்க. என்னென்ன அப்படின்னா கோட், வித் அண்ட் ஹைட். கோட் பேஸ், அப்புறம் வந்துட்டு ஏடிஎல் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏடிஎல் யூஸ் பண்ணுவோம். நேம் வந்து அப்படின்னா உன்னோட ஆப்லெட்டோட நேம்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நேம் யூஸ் பண்ணுவோம். அலைன்மெண்ட், அதாவது உன்னோட விண்டோல வந்துட்டு எப்படி அலைன் இருக்கும், சென்டர்ல இருக்கணுமா இல்ல பாட்டம்ல இருக்கணுமா, டாப்ல இருக்கணுமா, லெஃப்ட் ஆர் ரைட், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு வி ஸ்பேஸ் எப்படின்னா வெர்டிகல்ல வந்துட்டு எப்படி உன்னோட அவுட்புட் அந்த வெர்டிகல் அலைன்மெண்ட்ல எவ்வளவு கேப் விட்டு வரணும் அப்படிங்கிறது வி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹெட் ஸ்பேஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஹரிசாண்டல். அதே மாதிரி வி ஸ்பேஸ் மாதிரி ஹரிசாண்டல் வந்துட்டு எவ்வளவு கேப் விட்டு உன்னோட அவுட்புட் வரணுமோ அதுக்கான வேல்யூஸ் கொடுப்போம். பட் இதெல்லாமே வந்து ஆப்ஷனல். மெயினா 3 திங்ஸ் தான் யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா கோட், வித் அண்ட் ஹைட். கோட் வந்து என்ன அப்படின்னா எந்த ஆப்லெட்டை லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது வந்துட்டு கொடுக்கறது கோட்ல கொடுப்போம். வித் வந்து என்ன அப்படின்னா உன்னோட ஆப்லெட் விண்டோட வித், ஹைட் வந்து அதோட ஹைட் ஸ்பெசிஃபை பண்றோம்.